2026 முதலாம் மாசம் 19ஆம் தேதியில இருந்து அந்த மனைவியை காணல் என்று சொல்லி வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய அண்ணாவோரால் தனக்கு 5 வயது மகனும் இருக்காரு. மனைவியை காணல்ல, பெரும் மனசோகத்தோடையும் கவலையோடையும் மனைவிக்கு என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாம ஒரு வேதனையில ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு. என்னையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. அந்த விடயங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதலாவது பகிர்ந்து விடுங்க, எல்லாரும் இந்த காணொலியை பாருங்க. அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அழகான முறையில் அண்ணா சொல்லியிருக்காரு. இந்த காணொலியை முதலாவது பார்த்துட்டு வாங்க, பின்னுக்கு நம்ம பேசலாம். இந்த சோசியல் மீடியாவில் பயணிக்கும் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு உதவி ஒன்று நாடி வந்துள்ளேன். ஒரு 6-7 நாளாக நான் பல முயற்சிகள் மேற்கொண்டு தோல்வி அடைந்த காரணத்தினால் உங்கள் அனைவரிடமும் ஒரு பலத்த உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கேன். இந்த உதவியை நீங்கள் செய்து தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ நான் கட்டாரில் பணிபுரிகிறேன். நான் கட்டாரில் பணிபுரிகிறேன். இது எனது மனைவி. இவங்களை காணல. எனக்கு தயவு செய்து எனக்கு 5 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறான், அவனை நான் காட்டல. தயவு செய்து இவங்களை நீங்கள் எங்கேயாவது கண்டிங்கன்னு சொன்னால் நான் ஒரு நம்பர் ஒன்று தாரேன். 2 நம்பர் தான். நான் கட்டாரில் இருக்கிறேன். வந்து கொள்ள இல்லாத சூழல் ஆயால் தயவு செய்து இந்த சோசியல் மீடியாவில் பயணிக்கும் உறவுகள் எனக்கு ஒரு உதவி செய்வீங்க. நீங்கள் எங்கேயாவது கண்டால் எனக்கு நான் இந்த வீடியோவில் போடுற நம்பருக்கு நீங்கள் ஒரு செய்தி ஒன்று எனக்கு சொல்லுங்கள், இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் நான் இப்போ எனக்கு எந்த வழியும் தெரியலை. கடைசியாக நான் இந்த சோசியல் மீடியாவில் பயணிக்கிறேங்கிற தமிழ் பேசும் உறவுகளை தான் நம்பித்தான் இந்த செய்தியை விடுறேன். நான் போலீஸில் ஒரு கம்ப்ளைனும் விட்டுருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியலை. கடந்த 19/1/2026 அன்று இவங்க என் மகனுக்கு உடுப்படுப்பதாக சொல்லி என் மாமியார்ட்ட சொல்லி போட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பின்னரமானதுக்கு பிறகு என் மச்சால்காரி எனக்கு மெசேஜ் போட்டு அதான் இப்படி உடுப்படுக்க போனவங்க இவங்களை காணல, இவங்களோட ஃபோன் அடிக்க தூக்குறாள்ல என்று சொல்லி. அதுக்கு பிறகு நான் இந்த மனைவியை தொடர்பு கொள்ளும் போது நான் வேலையை அறிக்கிறேன். நான் அப்போ எனக்கு நேரம் கிடைக்கும் போது அடுத்து கதைக்கிறேன். அப்போ அவங்கள தொடர்பு கொள்ளும்போது அவங்களோட ஃபோன் வேலை செஞ்சது. ஐஎம்முக்கு வாட்ஸ்அப்புக்கோ மெசேஜ் போட்டால் பார்க்குறாங்க, ரிப்ளே இல்லை. அப்போ தொடர்பு கொண்டு எங்கட மாமியோட பேச வலிக்கிடும் போது எங்கட மாமி என்னோட பேசலை. அதுக்கு பிறகு எங்கட மச்சாளுக்கோட பேசும்போது எனக்கு தெரியாது, அவளுங்க ஒன்று தெரியாதுன்னு சொன்னாங்க. நானும் எந்த உறவு முறையான ஆட்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நானும் பலத்த முயற்சியில் தேடினேன் நான். அப்போ அவங்களும் காணலை, அவங்களோட ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எங்களோட மாமிகிட்ட பல முறைகளில் நான் ஒரு 6 நாள் தொடர்ச்சியாக கெஞ்சி நான் சொன்னேன். நான் உங்களோட மகளை ஒரு போலீஸில் தேடுங்க, போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி. அவள் எனக்கு சொன்ன கதை தானே ஒரு ஆச்சரியத்துக்குரிய இதாக போயிட்டு. அவள் போனவளுக்கு வர தெரியும், அவள் எங்கே போனாலும் தெரியாது, எங்கே நான் போய் தொலைஞ்சி போகட்டும் அப்படின்ற மாதிரி எனக்கு என் மனைவி எப்படி சொன்னாங்க. அப்போ என் பிள்ளைய எங்கட மாமியிட்ட தான் என் பிள்ளை இருக்கிறாங்க. அப்போ என் பிள்ளை என் மாமியிட்ட தான் இருக்கிறாங்க. அப்போ நான் மகன்கிட்ட எங்கள் மகன் சொல்லி கேட்டேன். என் பிள்ளை அம்மா டவுனுக்கு போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியும் கொடுத்து அவரையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அப்போ நான் நிறைய கேட்டு பார்த்துட்டு அவங்களோட தாய் மாமாட்டையும் கதைச்சி பார்த்தேன், அவங்களோட அண்ணன்கிட்ட கதைச்சி பார்த்தேன். ஒருவரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஏதோ எனக்கு பயமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கை, என் மகன்ட வாழ்க்கை, என் மனைவிட வாழ்க்கை. அப்போ இவங்களை நம்பித்தான் நான் இவ்வளோ காலமும் எங்களோட அக்காட வீட்டை நின்றவங்களும் ஒரு பிரச்சனையும் இல்லாத இருந்தவங்க. இவங்களோட வீட்டை நான் இவங்களோட அம்மா கூட்டி கொண்டு வச்சு தந்ததுக்கு பிறகுதான் இப்படி ஒரு சூழல் இப்போ காணலன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்தன்னு தெரியலை. என் வைஃபுக்கு உண்மையில் வெளியில் இப்போ இவங்களோட வீட்டையும் இல்லை. நான் விசாரித்த இடத்துல பார்த்த இடத்துல அட்டம் பக்கத்தில் இருக்கிறாங்கள்ட்ட கேட்கும்போதும் உங்களோட வீட்டையும் இல்லை. அப்போ எங்களோட அக்கா விட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி நான் போலீஸில் விட்டேன். அப்போ இன்றைக்கு போலீஸில் கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது அப்போ எங்களோட அக்காட நம்பர்லேருந்து கால் பண்ணும்போது கண்ட நாய்களெல்லாம் என்னத்துக்கு எந்த பிள்ளையை போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், எனக்கு இல்லாத அக்கறை என் பிள்ளையில் உனக்கு வந்ததான்னு சொல்லி என் மாமியார் கேட்டதா எங்களோட அக்கா எனக்கு சொன்னவங்க. ஆனால்
எங்களோட மாமியாரை தொடர்பு கொண்ட நான் வந்து இதை வந்து ஏன் இப்படி காய்ச்சல் நீங்கள் அப்போ உங்களுக்கு என் மனைவி எங்கே போயிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா, ஏன் நீங்கள் வந்து இப்படி காய்ச்சல் கேட்ப தொடர்பு கொள்ளும்போது அவள் தொடர்புக்கு வரல. அப்போ இவருக்கு வந்து ஒரு சம்மந்தம் ஏதோ இருக்கோ இல்லை என்ன பிரச்சனைக்கா காய்ச்சான்னு தெரியல. அன்பான உறவுகள், இந்த சோஷியல் மீடியாவில் பயணிக்கும் உறவுகள், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கேருந்து நான் கஷ்டப்பட வந்திருக்கேன், வந்து உழைக்க வந்திருக்கேன், குடும்பத்துக்காக உழைக்க வந்திருக்கிறேன். நான் வந்து இங்கே நான் ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் பட்டினி கிடந்து நான் வந்து இங்கே நான் கஷ்டப்பட்டு இந்த வெயிலையும் குளிர்லையும் கிடந்து கஷ்டப்பட்டு நான் வந்து பெருத்து அவதிப்பட்டு தானே உழைச்சி நான் என் மனைவிக்கு தான் காசு அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்போ இப்போ வந்து நான் இவ்வளோ உழைச்சி அனுப்புனதுக்கும் என்ன பிரயோஜனம், என்ன இது, நான் யாரோட போய் வாழ போகிறேன், என் புள்ள எப்படி இருக்க போகிறான், என் மனைவிக்கு என்ன ஆயிட்டு என்ற விஷயம் எனக்கு தெரியலை. அப்போ நான் போலீஸில் பட்டிப்பாள போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இவங்க வந்து அரசடி புறப்பிடமாகவும் தாந்தாவை வசிப்பிடமாகவும் கொண்டவர். இவங்களோட அப்பாட பேர் வந்து குமுணன் மிதுனா, இவங்களோட அம்மாட மாமியார் பேர் வந்து வேல்முருகு பொன்னம்மா. வேல்முருகு பொன்னம்மா இவங்களோட அம்மாட பேர் வந்து, எங்களோட மாமியார் பேர் தான் இது வந்து. எங்களோட மாமியார் தான் கூட்டி கொண்டு வச்சுருந்தா. எங்களோட மாமியாரை நீ செஞ்சுட்டாவா என்ன பலத்த சந்தேகமாக கிடைக்கு எனக்கு வந்து. தயவு செய்து அன்பான இந்த சோஷியல் மீடியாவில் பயணிக்கும் இந்த தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும், நான் காட்டியிருக்கிறேன் இந்த மனைவியோட ஃபோட்டோவை காட்டியிருக்கிறேன். நான் இந்த இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து இந்த மனைவியோட ஃபோட்டோவை நான் வந்து போடுறேன். நான் வந்து தயவு செய்து நீங்கள் இவங்களை நீங்கள் கண்டிங்க நிலை எங்கேயாவது கண்டிங்க நிலைச்சுன்னா அருகில் உள்ள, நான் போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு செஞ்சுருக்கிறேன் தானே, அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்து விட்டு பிடிச்சி கொடுங்கோ, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் அப்போ போலீஸுக்கு தெரிவித்து அவங்க யாரோட இருக்கிறாங்கன்னு தெரியலை, அவங்களோட உயிருக்கு என்ன ஆபத்துன்னு தெரியலை. நான் இது வந்து பயப்படுறேன். நான் வந்து உண்மையில் அவங்களோட வீட்டாக்கள் கூட்டி கொண்டு வச்சுருந்தவங்க கரிசனமான ஒரு பதிலோ இல்லை கரிசனமான ஒரு எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரிவிக்கலை. இந்த சமூக வலைதளத்தில் நிறைய கருத்துகள், சமூகம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்கிற பிரிவின் சகோதரர் அவர்கள் இந்த காணொலியை பார்த்தா, எமக்காகவும் நீங்கள் உதவுங்கள், எமக்காகவும் ஒரு உதவி செய்யுங்கள், இந்த கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்ன்றதை உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து கடைசியாக நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியா தவிர எனக்கு வந்து உதவுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லித்தான் நான் கடைசியாக நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். தயவுசெய்து எனக்காகவும் நீங்கள் உதவிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ணாட வீடியோ இவ்வளவு நேரமும் முழுமையாக பார்த்திருப்பீங்க. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய, அதுவும் கிழக்காசிய நாடுகள், கட்டார், சவுதி, குவைட் இப்படியான நாடுகள்ல வேலை செய்யக்கூடிய ஆண்கள நிலை வந்து மிகவும் பாவம். பனியிலையும் வெயிலையும் மழையிலையும் வேலை செஞ்சு முடியெல்லாம் கொட்டி இளமையை இழந்து உணர்வுகளை தியாகம் பண்ணி நல்லது கெட்டது இல்லாம ஒரு வாழ்க்கையை ஒரு அர்ப்பணிப்போட குடும்பம் நல்லா வரணும், நம்மட மனைவி பிள்ளைகள் வந்து நல்லா சந்தோஷமாக நல்ல சாப்பாடு சாப்பிடுத்து நல்லா உடுத்திட்டு நல்ல வீடு வாசலோட வாழணும் என்பதற்காக தான் இந்த தியாகம். ஏனண்டா நான் வந்து எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து என்ன பார்த்திருக்காரு. அப்படி வந்து உறவுகள் கணக்க பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம சமுதாயத்துல சொந்தத்துக்கு இருக்கிறாங்க. அப்படியான கணவன்மாருக்கு மனைவிமார் எப்பயுமே உண்மையா இருக்கணும். நான் இந்த லேடி இந்த அண்ணா சொல்ற அவரோட மனைவியை பத்தி நான் கூட வரல. உண்மையாக என்ன நடந்தது தெரியாது, நடக்காம சொல்லக்கூடாது, பழி வந்து சுமத்தக்கூடாது. ஆனாலும் ஒரு சிலர் அப்படியான பிள்ளைகளை வந்து விடுறாங்க. கணவன் வெளிநாடு போனதுக்கு பிறகு தேவையில்லாத நபர்களோட தொடர்பு. ஒன்று சொல்லுவேன், உங்களோட கணவன் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களோட தொடர்பு கொள்றார் என்று சொன்னா அவரோட செயல், அவர் வந்து ஒரு பிழையான நபராகத்தான் இருப்பாரு. அவரோட போய் நீங்க சந்தோஷமா ஒரு நாளும் வாழ முடியாது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட தெரியுமா? அரசனை நம்பி நீங்க வந்து யாரோ ஒரு முட்டாள, யாரோ ஒரு அயோக்கியனை நம்பி நீங்க உங்களோட புருஷனை கைவிடுறீங்க என்பதுதான் என்ற கருத்து. ஆகவே அன்பான உறவுகளை அதை உணர்ந்து நடக்கணும். அடுத்தது, வெளிநாட்டுல கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டத்தை உணரணும். நீங்க என்னடா பண்ணீங்க, ஜடமா உங்களுக்கு உணர்ச்சி இல்லையா? காசு அனுப்புறாங்கன்னு சொன்னா அங்க வந்து சொல்லுவாங்க இந்த அரபிக்காரன் சொல்லுவாங்க. அரபிக்காரன், மலையாளி, அவங்களால கொம்படி வச்சிருப்பாங்க. அவங்க சும்மா காசு கொடுப்பாங்களா? அவனை கஷ்டப்படுத்தி அவனை வாட்டி வதச்சி வெயிலுக்குள்ள மலைக்குள்ள பனிக்குள்ள கஷ்டப்பட்டு தான் அவன் அந்த காசு அனுப்புவான். அந்த காசு எடுத்து சாப்பிடக்குள்ள உங்களுக்கு உணர்வு வரலையா? எனக்கு உணர்வு வரும். நம்முடைய அப்பாட சாப்பாடை சாப்பிடக்குள்ள உணர்வு வரும், அம்மாட சாப்பாடை சாப்பிடக்குள்ள உணர்வு வரும். அந்த உணர்வு உங்களுக்கு வரலையா? அப்படி உணர்வு வராத நீங்க என்ன பெண்கள் என்று நான் கேட்கிறேன். அப்படி வெளிநாட்டுல கணவன் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் உணர்வோட பொறுப்போட நடந்து கொள்ளணும். அவங்க பெரிய பிள்ளைகள் இருந்தாலும் அப்பா வெளிநாட்டுல காசு அனுப்புறாரு, என்னையும் செய்யலாம், நாங்க கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்,
மோட்டார் சைக்கிள் ஒன்று எடுத்து ஸ்பீட்டா ஓடலாமண்டு இல்ல, அவங்களுக்கு அர்ப்பணிப்போட நம்பிக்கையோட இருக்கணும். அப்படி அண்ணா சொன்ன மாதிரி அண்ணாட மனைவியை நாங்க பெற்றுக் கொடுப்பதற்கு, மனைவியோட அவர் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அவ எங்க பெய்தாவும் என்ன நடந்தது என்று தெரியல. ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க குடும்பத்திலிருந்து அண்ணா சொன்ன மாதிரி கதைக்கிற கதையை வச்சு பார்க்கக்குள்ள ஏதோ இதற்கு பின்னுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. ஆனா இவங்க அவங்களோட மனைவியோட அம்மா மாமியார் ஒரு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அதால அவங்களோட குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தது சரியான தெளிவு கிடைக்குது இல்ல. பொலிசுலயும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கூட எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும் இப்படியான கேஸுக்கு பெரும்பாலும் எங்கவே அவங்களும் தேடுவாங்க என்ற நிலம் ஒன்று காணப்படுது. ஆகவே அன்பான உறவுகள், நீங்க நினைச்சா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று வைக்கலாம். உங்களோட பக்கத்து வீட்டிலேயோ, உங்களோட எதிர்த்த வீட்டிலேயோ, உங்களுக்கு தெரிஞ்சாக்கன்ற வீட்டிலேயோ இவ இருக்கலாம். இவ நீங்க கண்டாலோ, இவ இருக்கிற இடம் தெரிஞ்சாலோ கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை அழைத்து முதலாவது ஒரு இன்ஃபார்ம் ஒன்று பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இறைவன் கைவிட மாட்டாரு. உண்மைக்குமே இப்படி கஷ்டப்படக்கூடிய ஆண்கள் தந்தை மாறுற கஷ்டம் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆகவே இப்படி புண்படுத்தாதீங்க. இப்படி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள மனசை புண்படுத்தாதீங்க. எவ்வளவு வலியாக, எவ்வளவு வேதனையாக இருக்கு. ஒரு காதல் தோல்வி வந்தாலே இப்ப பிள்ளைகள் தற்கொலை பண்றாங்க, உயிரை மாய்த்து கொள்றாங்க. ஆனா ஒரு குடும்பத்துக்காக உழைக்கிற மாடு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு ஆண்ட மனநிலை எப்படி இருக்கும் ஜோதிச்சு பாருங்க. அதை உணர்ந்த எல்லாருமே அவரோட மனைவியை கண்டுபிடிப்பதற்குரிய வேலையை செஞ்சு கொடுங்க. அடுத்து அந்த மாமியார், அந்த பெண்ட குடும்பத்து நபர்கள்ட்ட நான் கேட்டுக்கொண்ட விடயம் என்னன்னா, எல்லாரும் பாருங்க அன்பான உறவுகளே, அந்த அண்ணா பாவம் கஷ்டப்படுறாரு. உங்களுக்கு தெரிஞ்சா அந்த பெண்ணை சரியான முறையில அண்ணாட்ட ஒப்படைச்சு, அந்த ஒரு ஆண் பிள்ளையும் இருக்கிறாங்க, 5 வயது ஆண் பிள்ளை. அந்த பிள்ளை எதிர்கால முக்கியம். இந்த ஆண் பிள்ளை, அண்ணா, மனைவி எல்லாரும் குடும்பமா வாழ்வதற்குரிய ஒரு ஒத்துழைப்பை வழங்குங்க. நீங்க சிலரை பார்த்திருக்கீங்க, சில அம்மாமார் பிள்ளைகளை சரியா கவனிக்கிறோம். நாங்க ஊருக்குள்ளே பாக்குறோம், வெளிநாட்டுல கணவன் இருக்க கூட இங்க வரக்குள்ளே டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்களாம். இப்படி செய்யக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு எப்படியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். உங்களுக்கு இதையும் கூட துக்கமான ஒரு சோகமான மனநிலை, நிறைய தற்கொலைகள், நிறைய தகராறுகள், நிறைய பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வாரத்துக்குரிய காரணம் இப்படியான செயற்பாடு செய்யாதீங்க. பெண்கள் கொஞ்சம் ஒழுக்கமா நடந்து கொள்ளுங்க. ஆண்களும் பெண்களும் சமந்தான். ஆனா ஒழுக்கம், கல்யாணம் கட்டி பிள்ளைகள் வந்துட்டு சொன்னா அதுக்கு பிறகு நமக்காக நம்ம வாழ்றதில்ல, பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக வாழணும். மதுரையை எரித்த கண்ணகிற கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த கோவலன் கணவனுக்காக பாண்டிய மன்னனோடு வழக்குரைத்து அந்த கற்பை நிரூபிப்பதற்காக மதுரையை எரித்த கண்ணகிற ஒரு வழியில தமிழ் பேசக்கூடிய பெண்கள் நாங்க இப்படி செய்யலாமா? இப்படியான செயற்பாடு செய்யலாமா? ஆகவே அன்பான உறவுகள், இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். அண்ணாக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இப்படியான செயற்பாடு பெண்கள் செய்யக்கூடாது. பெண்கள் மட்டும்தான் இப்படி செய்யறேன்னு சொல்லல, ஆண்களும் செய்யறாங்க. ஆகவே யாரு செஞ்சாலும் பிள்ளைதான். ஆனா பெண்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ளணும் என்ற வலியுறுத்தி கொண்டு, அண்ணா உங்களுக்கு நான் எப்பயும் குரல் கொடுப்பேன். அண்ணா மட்டும் இல்ல, இப்படி அநீதிக்கு உட்பட்டு நம்ம சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்காக நான் குரல் கொடுப்பேன். ஏன்னு சொன்னா எல்லாருமே நம்மட இரத்த உறவுகள். ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா நான் குரல் கொடுக்கணும். சமுதாயத்துல எல்லா மனிதனுக்குமே பொறுப்பிருக்கி, இவருக்கு நடந்தா நமக்கு என்ன, அவருக்கு நடந்தா நமக்கு என்ன இருக்கிற சுயநலமான வாழ்க்கை போதும், இனியாவது பொதுநலமாக வாழ்வோம் என்று கேட்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாக. அண்ணாவும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு ஒன்று மக்கள் பெற்று தருவாங்க. கட்டாயம் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நன்றி.